வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். வெற்றிடம் நிலவிய எச்.எம். அஸ்வரின் தேசிய பட்டியல் ஆசனம் அகில இலங்கை மக்கள் காங்கிரசிற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் 35 சர்வதேச கண்காணிப்பாளர்களை ஈடுபடுத்த உள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. சத்தோச ஊடாக 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தினை 100 ரூபாவுக்கு கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூட்டுறவு மற்றும் வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். எம்.எச்.எம். அஸ்வரின் பதவி விலகல் காரணமாக வெற்றிடம் நிலவிய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளதாக அந்த கட்சியின் தலைவர் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தெரிவிக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினராக தமது கட்சியின் உறுப்பினரான அமீர் அலியை நியமிக்கவுள்ளதாக அமைச்சர் குறிப்பிடுகின்றார். இதன் பிரகாரம் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக எதிர்வரும் 12ஆம் தேதி அமீர் அலி பதவி பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளதாக அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் கூறினார். ஜனாதிபதியை நாளை சந்தித்து அடுத்த கட்ட அரசியல் விவகாரம் குறித்து இறுதி முடிவு எடுக்க தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் 35 சர்வதேச கண்காணிப்பாளர்களை ஈடுபடுத்தவுள்ளதாக பெப்ரல் அமைப்பு குறிப்பிடுகின்றது. இதன் பொருட்டு தேர்தல்கள் ஆணையாளரின் சிபாரிசும் கிடைத்துள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாரச்சி தெரிவிக்கின்றார். இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம், பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ், தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலிருந்து கண்காணிப்பாளர்கள் நாட்டிற்கு வருகை தரவுள்ளனர். இம்மாத இறுதிப் பகுதியில் நாட்டிற்கு வருகை தரவுள்ள சர்வதேச கண்காணிப்பாளர்கள் 2 நாட்களுக்கு நாட்டில் தங்கியிருந்து தேர்தலுக்கு முன்னரான மற்றும் பின்னரான செயற்பாடுகள் குறித்து கண்காணிப்புகளை முன்னெடுக்க உள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மேலும் கூறியுள்ளார். சத்தோச ஊடாக 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தினை 100 ரூபாவுக்கு கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூட்டுறவு மற்றும் வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய விவசாயிகளிடமிருந்து 6 மில்லியன் கிலோகிராம் பெரிய வெங்காயத்தினை கொள்வனவு செய்ய உத்தேசித்துள்ளதாக கூட்டுறவு மற்றும் வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவழி பெரிய வெங்காய கொள்வனவு நடவடிக்கை நாடளாவிய ரீதியில் 6 நிலையங்களில் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். செய்திகளின் தொகுப்பு அடுத்து. கடந்த சில நாட்களாக நிலவிய மழையுடனான வானிலையை அடுத்து டெங்கு காய்ச்சல் பரவக்கூடிய அபாயம் அதிகரிக்கலாம் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருத்தல் அவசியமாகும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் குறிப்பிடுகின்றார். இதேவேளை கடந்த 11 மாதங்களாக முன்னெடுக்கப்பட்ட திடீர் சோதனைகளின் ஊடாக 12,000க்கும் அதிகமானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக செனரத் பண்டார தெரிவித்துள்ளார். காலி கொழும்பு பிரதான வீதியின் பயகல கெந்தகவலி முச்சந்தியில் நேற்றிரவு 11 மணியளவில் விபத்து இடம்பெற்றது. மோட்டார் வாகனத்தில் பயணித்த இருவர் வாகனத்தின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அருகில் இருந்த சுவரில் மோதியுள்ளனர். பயகலை சேர்ந்த 24 வயதுடைய நபரே விபத்தில் உயிரிழந்ததுடன் சம்பவத்தில் காயமடைந்த மற்றொருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்துகளின் போது அவசர சிகிச்சை அளிப்பது தொடர்பில் சுகாதார ஊழியர்கள் மற்றும் வைத்தியர்களுக்கான பயிற்சி செயல் அமர்வு தேசிய வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்றது. இடர் முகாமைத்துவ அமைச்சு இந்த பயிற்சி செயலமர்வை ஏற்பாடு செய்திருந்தது. நோயாளிகளுக்கு அவசர சிகிச்சை அளிக்கும் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் தொடர்பில் இவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அகதிகளுக்கான தற்காலிக விசாவை மீண்டும் அறிமுகம் செய்வது உள்ளிட்ட குடியுறவு சட்ட மறுசீரமைப்புகளுக்கு ஆஸ்திரேலியா பாராளுமன்றம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த சட்ட மறுசீரமைப்பின் பிரகாரம் அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டவர்கள் 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு ஆஸ்திரேலியாவில் தங்கியிருந்து தொழில் புரிய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த சட்டத்தின் மூலம் அகதிகளுக்கு நிரந்தர பதிவு உரிமை வழங்கப்பட மாட்டாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த சட்ட மறுசீரமைப்புகளுக்கு செனட் சபையின் 34 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 32 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்துள்ளதுடன் ஆளும் கட்சியினர் பெரும்பான்மையான உள்ள பிரதிநிதிகள் சபையிலும் இந்த சட்டம் மூலம் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. படகுகள் மூலம் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவிற்கு பிரவேசித்த புகலிட கோரிக்கையாளர்கள் பப்புவா நியூகினி மற்றும் நவ்ரு தீவுகளில் உள்ள முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். படகுகள் மூலம் புகலிட கோரிக்கையாளர்கள் நாட்டிற்குள் பிரவேசிப்பதை தடுக்கும் புதிய கடுமையான கொள்கைகளின் கீழ் இவர்கள் ஆஸ்திரேலியாவில் நிரந்தரமாக குடியேற்றப்பட மாட்டார்கள் என அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதேவேளை 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் சுமார் 30,000 புகலிட கோரிக்கையாளர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இம்முறை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்களின் பல்கலைக்கழக நுழைவுக்கான விண்ணப்ப படிவம் அடங்கிய கையேட்டை
ஒரு சில வாரங்களில் விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. விண்ணப்பங்கள் கோரப்பட்டதன் பின்னர் அடுத்த வருடம் நடுப்பகுதி அளவில் மாணவர்களை பல்கலைக்கழகங்களில் உள்ளிருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் ஷனிகா ஹிரும்புரேகமக தெரிவித்தார். இம்முறை சுமார் 25,000 மாணவர்களை பல்கலைக்கழகங்களில் உள்ளிருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்து வரும் வருடங்களில் அந்த எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க எண்ணியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக 2020 ஆண்டளவில் இலங்கையில் உள்ள பல்கலைக்கழக கட்டமைப்பில் 1,00,000 மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிடுகின்றார். வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையில் தற்காலிக சேவையில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் சிலருக்கு நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. நிர்மாணத்துறை பொறியியல் சேவை வீடமைப்பு மற்றும் பொது வசதிகள் அமைச்சர் விமல் வீரவன்ச தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. ඉස්සරහට යන්න පටන් ගන්න අවුරුදු 5යි. දැන් බොහෝ කල්ලි වලට ඕනේ මේක නවත්තා. முன்னோக்கி செல்ல ஆரம்பித்து 5 வருடங்கள் ஆகின்றன. சிலருக்கு இதனை நிறுத்த வேண்டியுள்ளது. இதனை நிறுத்துவதற்கு போலி பிரசாரங்களை மேற்கொள்கின்றனர். ஜனநாயகத்தை நிலைநாட்டப் போகின்றார்களாம். ஜனநாயகம் போதுமான அளவு கிடையாது என அவர்கள் பிரச்சனையை உருவாக்குகின்றனர். 5 நட்சத்திரம் போதுமானதாக இல்லையாம். 7 நட்சத்திரங்கள் தேவைப்படுகின்றதாம். இல்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்றனர். இல்லாத நோயொன்றுக்கு மருந்தை எடுத்துக்கொண்டு அவர்களே சிறந்த வைத்தியர்கள் என கூறுகின்றனர். நாங்கள் 100 நாட்களை பொறுப்பெடுப்போம். 100 நாட்களில் பல தேவைகள் நிறைவு செய்யப்படும் எனவும் அரசியலமைப்பு மாற்றப்படும் எனவும் கூறுகின்றனர். 100 நாட்கள் என்பது 3 மாதங்களும் சில நாட்களும். இந்த காலப்பகுதிக்குள் சிறு குழுவினர் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க முற்படுகின்றனர். இதன்போது 468 பேருக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. தலவாக்கலை சென்ட் கூம்ஸ் பகுதியில் பாதுகாப்பற்ற பாலத்திலிருந்து வீழ்ந்த வயதுபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. சென்ட் கூம்ஸ் தோட்டத்தின் ஊடாக அமைந்துள்ள சிறிய பாலம் ஒன்றை கடப்பதற்கு முற்பட்ட போது வயதுபர் தவறி கீழே விழுந்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகிறார். 65 வயதான வயதுபரே சுமார் 8 அடி பாலத்தின் மீது கீழே விழுந்துள்ளார். சடலம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். யுத்தம் இலங்கை மக்களின் வாழ்க்கையிலும் அவர்களது உணர்விலும் என்றுமே மறக்க முடியாத ரணம். அதிலும் வடமாகாண மக்கள் யுத்தத்தின் காரணமாக எதிர்நோக்கிய வேதனைகள் சொல்லில் அடங்காதவை. நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையால் வடமாகாணத்திலிருந்து சொந்த இடங்களை விட்டு இடம்பெயர்ந்த மக்கள் தொகையில் இந்த மக்களும் உள்ளடங்குகின்றனர். கிளிநொச்சியிலிருந்து 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து திருகோணமலையில் உள்ள கன்னியா பிரதேசத்தின் கிளிக்குஞ்சி மலை கிராமத்திற்கு வந்த இந்த மக்களின் வாழ்வில் இன்னமும் விடியலின் கீற்று தென்படவில்லை. மக்கள் குடியமர்த்தப்பட்டு அவர்களுக்கான வசதிகள் பெற்றுக் கொடுக்கப்படாத நிலையில் கிளப்பன்பேக் பகுதியில் உள்ள மக்களும் இங்கு கடந்த சில வருடங்களாக தமக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படாத நிலையில் நிவாரண உதவிகளும் மறுக்கப்படுவதாக இம்மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். 91ஆம் ஆண்டு நாங்கள் சாவச்சேரியில இந்த செல்லுகள் பொம்பர் தாக்குதலால இடம்பெயர்ந்து வவனியாவுக்கு வந்து வவனியாவில இருந்து நாங்கள் அங்கேயும் இருக்கையிலாண்டு கொஞ்ச காலம் இருந்துட்டு திருவோணமலைக்கு வந்து திருவோணமலை மேல கிளிக்குஞ்சு மலையில வசிக்கின்றோம். ஆனபடினால் எங்களுக்கு இந்த தைரிய கொட்டில்லாம் வாழ்றோம். அதுகளெல்லாம் மூட்டைய தண்ணிகள் எல்லாம் சிந்தி அண்டைய காத்துக்கு கிளம்பிட்டுது. எல்லாம் கவுறு போட்டு இழுத்து கட்டினதான் குழந்தைகள் சரியான கஷ்டப்படுறோம். ஒரு நிவாரண உதவி ஒன்றுமே இப்ப இந்த மழை காலத்துல நாங்கள் படுற துன்பம் எங்களுக்கு தான் தெரியும். அவங்க வந்து பதிவையும் எடுத்துக்கொண்டு போனோம். உங்களுக்கு இதுகள் செய்கிறோம் அதுகள் செய்கிறாண்டு இப்படியே ஒரு 4 வருஷமா எங்களுக்கு அதுவும் கிடைக்கவில்லை. சாதாரண மழைக்கோ காற்றிற்கோ தாக்குப்பிடிக்க முடியாத நிலையில் இங்குள்ள வீடுகளின் கூரைகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. தகரங்கள் சிறிய காற்றையும் ஏற்றுக்கொள்ளாமல் பறந்து செல்வதால் தமக்கு பாதிப்புகள் வர வாய்ப்புள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். குழந்தைகள், வயோதிபர்கள், நோயாளர்கள் என பலரும் வசிக்கும் இந்த கிராமத்தின் அடிப்படை போக்குவரத்து பாதை குன்றும் குழியுமாக காணப்படுகின்றன. பாடசாலை மாணவர்கள் மற்றும் தொழில் நிமித்தம் பயணிப்போர் என பலரும் தமது அன்றாட கடமைகளில் ஈடுபடுவதற்காக இந்த பாதையை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்துகின்றனர். இந்த மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களின் வாழ்வை செழிப்பூட்ட வேண்டியது அதிகாரிகளின் கடமை அல்லவா? முதலாம் ஒழுங்கை சேர்ந்த இடத்துல கன்னியா பிரதேசத்துல நாங்க வாழ்ந்து கொண்டு வருகிறோம். 90ஆம் ஆண்டு பிரச்சனையில இருந்து நாங்க இடம்பெயர்ந்து கிளப்பம்பேக்கில எல்லாம் இருந்து நாங்க மறுபடியும் வந்து இதுல வந்து நாங்க குடியிருந்து வருகிறோம். எங்களுக்கு ஒரு விதமான ஒழுங்குகளும் எங்களுக்கு செய்து தராங்கல்ல. தயவு செஞ்சு இனிமேலாவது எங்களுடைய கஷ்டங்கள் கவலையில அவங்க கருத்துல கொண்டு கருணை உள்ள தேவன்கள் மாதிரி எங்களுக்கு ஒரு வீடு வசதியை கட்டித்தர மாதிரி அவங்களோட நான் தாழ்மையா கேட்கிறேன்.
கடுவல மாநகர சபையின் 2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 14 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டமை குறித்து மாநகர சபை தலைவர் ஜிஎத் புத்ததாச நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். අපි බලාපොරොත්තු වෙච්ච ආදායම තමයි ලක්ෂ 9355ක්. 2015 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக 9355 லட்சம் ரூபாய் வருமானத்தை நாம் எதிர்பார்த்தோம். 2015 ஆண்டை விடவும் 7% வளர்ச்சியை எதிர்பார்த்தோம். அதில் வீதி புனரமைப்பிற்காக 3055 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று கழிவு முகாமைத்துவத்திற்காக 700 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வீதி கட்டமைப்பை முன்னேற்றுவதற்காக நாம் காப்பீட்டு உற்பத்தி பிரிவொன்றை ஸ்தாபிக்கின்றமை விசேட அம்சமாகும். கடவல தொகுதியில் 57 கிராம சேவையாளர் பிரிவுகள் காணப்படுகின்றன. கிராம சேவையாளர் பிரிவுகளை அபிவிருத்தி செய்வதற்காக தலா 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள குறைந்த வருமானத்தை கொண்ட குடும்பங்களுக்கு 10 வீடுகளை நிர்மாணிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. කොළඹ දිස්ත්‍රික්කයේ පළවෙනි වරට ජනාධිපතිතුමාගේ කටවුට් ලක්ෂ 15ක් වේදන් කරලා ගැහුවේ බුද්ධාස. கொழும்பு மாவட்டத்தில் 15 லட்சம் ரூபாய் செலவில் முதலாவது பதாகையை புத்ததாசவை காட்சிப்படுத்தினார். கடவல தொகுதியை நீல நிறத்தில் அலங்கரித்தது புத்ததாச. நான் ஸ்ரீலங்கா கட்சியிலேயே வாழ்க்கையை ஆரம்பித்தேன். எனது வாழ்க்கையை நிறைவு செய்வதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலேயே என்று கூறிக்கொள்கின்றேன். நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவன். எந்த பிரச்சனை வந்தாலும் அச்சமின்றி முகம் கொடுக்கும் நபர் நான். அவ்வாறு எதிர்பார்ப்பொன்று என்னிடம் கிடையாது. செல்வதற்கான தேவையும் கிடையாது. 78 வயதான முதியவன் நான். எனக்கு மயானத்திற்கு மாத்திரமே செல்ல வேண்டியுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.